Assalamu alaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe கனவா மீன் டவா ஃப்ரை. ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கனவா மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கனவா மீனை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது இருக்கட்டும். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறப்போ ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வதங்கின டைமில் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் தூளும் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக பெப்பரும் சேர்க்கணும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கனவா மீனை சேர்த்துக்கிறலாம். நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷம் கனவா மீன் வச்சுருந்தேன். இப்போ அதையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கிறலாம். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே அது நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி போட்டு விட்டுடுறேன். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் தான் நம்ம சேர்த்துக்கிறணும். அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு நான் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கருவேப்பிலை பெப்பர் சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கனவா மீன் டவா ஃப்ரையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.